நிறைய கமெண்ட்லாம் நான் பார்ப்பேன். இந்த கோயிலை பற்றி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாரு, இந்த கோயிலை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இந்த கோயிலில் வந்து இப்படிலாம் விளம்பரப்படுத்தும். நான் உண்மையிலே அப்படி கிடையாது. முருகப்பெருமான் முருகசக்தி எப்போ வெளிப்படணும்னு இருக்கோ அந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அப்படிதான் கிட்டத்தட்ட அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 2 இடத்துல வந்து முருகப்பெருமான் கிண்டியோடையும் ஜபமாலயம்னு இருக்கிற கோவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதீதமான பவர்ஃபுல்லான கோயில். ஆண்டார்குப்பம், சிறுவாபுரி, பெரும்பேடு, திருச்செந்தூர் செந்திலாண்டவர், அதுக்கப்புறம் வேலூர்ல ஞானமலைன்னு ஒரு முருகர் கோயிலுக்கு இங்கெல்லாம் இந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. இந்த காணொளி எது சம்பந்தமானதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் இந்த கோயிலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்புக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் முருகப்பெருமான் அனுமதி கொடுத்துருக்காரு. நான் வந்து இந்த காணொலியில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய கமெண்ட்லாம் நான் பார்ப்பேன். இந்த கோயிலை பற்றி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாரு, இந்த கோயிலை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இந்த கோயிலில் வந்து இப்படிலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலே அப்படி கிடையாது. முருகப்பெருமான் முருகசக்தி எப்போ வெளிப்படணும்னு இருக்கோ அந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அப்படிதான் கிட்டத்தட்ட நான் இருக்கிற இந்த கோவிலும் குமரஞ்சேரி முருகர் கோவிலில் இருக்கேன். நான் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வடப்பள்ளி கோயிலில் காத்தின்னு ஒரு தம்பி வருவார். என்னை அவர் பார்க்குறப்பெல்லாம் குமரஞ்சேரி முருகர் கோயிலுக்கு வாங்க, குமரஞ்சேரி முருகர் கோயிலுன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட நான் வந்து பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், முருகர் உத்தரவு கொடுத்து எப்போ உத்தரவு கொடுக்குற அப்போ வரேன்னு சொல்லிட்டு. சமீபமாக ஒரு 6 மாதமாகவே குமரஞ்சேரி முருகர் கோவில் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. நான் அப்பயும் அவர் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணா முருகர் ஒன்றும் உத்தரவு கொடுக்கலன்னா கண்டிப்பாக முருகர் உத்தரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட முருகர் ஆராய்ச்சி ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே போய் அந்த புள்ளி நிறைவடையும் போது இந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இவர் தான் அந்த கார்த்தி. கிட்டத்தட்ட 2 வருஷமாக குமரஞ்சேரி கோயிலுக்கு அழைச்சி இன்னைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இன்னைக்கு முருகப்பெருமான் வர உத்தரவு கொடுத்துருக்காரு. நான் முருகர் ஆராய்ச்சியில் வந்து உணர்ந்த விஷயம் என்னன்னா, முருகப்பெருமான் சென்னையிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமான முருகர் சக்தி உள்ள கோயில்கள் இருக்குது. இந்தியா முழுவதும் முருகப்பெருமான் சக்தி உள்ள கோயில்கள் எவ்வளோ இருக்குது. உலகம் முழுவதும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 2 இடத்துல வந்து முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தாவாக இருக்கார். அந்த பிரம்மசாஸ்தாவாக இருக்கிற கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலையும் வேலூர்லேயும் அதிகமான பிரம்மசாஸ்தா கோவில் இருக்குது. ஸோ இந்த பிரம்மசாஸ்தான்றதுனா கிட்டத்தட்ட கந்தபுராணத்தோடு தொடர்புடைய கோவில், 4 யுகங்களோட தொடர்புடைய கோயில். எப்படி சிறுவாபுரி, ஆண்டார்குப்பம், பெரும்பேடு, முத்துக்குமார சுவாமி இந்த 3 கோயில்களும் கந்தபுராணத்தோட தொடர்புடையதோ, அதே மாதிரி தான் குமரஞ்சேரி முருகப்பெருமானம். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்ததில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது தள்ளி போனதுக்கப்புறம் எனக்கு காலைல தியானத்தில் கண்டிப்பாக இங்கே முருகப்பெருமான் ஒரு அற்புதம் நிகழ்த்துவார், என்னோட முருகர் ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய பதில் கிடைக்க போதுன்னு தான் நினச்சிட்டு வரேன். அதே போல் இந்த நிகழ்ச்சி வரது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வெள்ளிக்கிழமை தியானத்தில் வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க வரனா கூட நீ போய் கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலை போய் பார்த்துடணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு வருது. நான் உடனே கார்த்தியை தொடர்பு கொண்டு, திங்கட்கிழமை நான் வந்துடுறேன் கார்த்தி, அவங்க சேனல்லேருந்து கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை, நான் வந்து பார்த்துட்றேன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்னென்னா, நான் வந்து இன்னைக்கு முருகப்பெருமான் அபிஷேகம் பார்க்கணுன்னு இருக்குது. எதுக்காக அந்த அபிஷேகம் கூட முருகப்பெருமான் பார்க்க வச்சாருன்னா, இவங்க எப்பயுமே 9 மணிக்கெலாம் அபிஷேகம் முடிச்சிருவாங்களா. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட அபிஷேகக்காரங்க வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு சென்னை வர தாமதமானதுனால நான் வரப்போ மணி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி. நான் என்னோட வண்டி வந்து நின்று அதுக்கப்புறம் உள்ளே வரப்போ தான் அவங்களோட வண்டியும் வருது. அப்போ தான் கோயில் உள்ள நுழைஞ்சோடனே சொல்கிறாங்க, இன்னும் அபிஷேகம் பண்ணாமல் இருக்கோம், அபிஷேகக்காரங்க வந்தோடனே பண்ணிடலான்னு சொன்னோன்னே அவங்க கரெக்டாக அபிஷேகக்காரங்க வராங்க. அந்த அபிஷேகக்காரங்க தாமதமானதுக்கும் நான் இந்த டைம் வந்ததுக்கும் ஒரு பெரிய முருகப்பெருமான் திருவடியாளர் இருக்குது. ஏன்னா நான் அந்த படம் பதிவு செய்கிறேன் பாருங்கள். முருகப்பெருமான் கிண்டியோடையும் ஜபமாலயம்னு இருக்கிற கோவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதீதமான பவர்ஃபுல்லான கோயில். ஆண்டார்குப்பம், சிறுவாபுரி, பெரும்பேடு, திருச்செந்தூர் செந்திலாண்டவர், அதுக்கப்புறம் வேலூரில் ஞானமலைன்னு ஒரு முருகர் கோயிலுக்கு இங்கெல்லாம் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தாவாக இருக்கார். அந்த ஏன் வந்து திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாருக்குமே வந்து 99% வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வருது. அந்த பிரம்மசாஸ்தா எங்கெல்லாம் முருகப்பெருமான் கூட அது கிட்டத்தட்ட 4 யுகங்களோட தொடர்புடைய கோயில். இந்த குமரஞ்சேரி கோயிலும் அந்த வகையில் இருக்கின்றதை காட்டுறதுக்காக தான் முருகப்பெருமான் இந்த அபிஷேகமாக பார்க்க வச்சிருக்காரு. நான் முருகப்பெருமான் அலங்காரத்தோடு பார்த்துருந்தா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த அபிஷேகம் பார்க்குறப்பே நான் சொல்கிறேங்க, நாங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை குருக்களே வந்து பாம்பு கடிச்சிருச்சு, கடைசியில் முருகப்பெருமான் தான் அவரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நான் நீர் சக்தியை பற்றி நிறைய காணொலியில் பேசியிருப்பேன். அந்த நீர் சக்தி தான் மனிதர்கள் முதற்கொண்டு தெய்வம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அடக்கின ஒரு பெரிய சக்தி. இந்த கோவிலும் ஏரிக்குள்ளே இருந்து எப்படி ஆண்டார்குப்பம் பூமி விவசாயம் பண்ணும்போது பூமியிலேருந்து கிடச்சிதோ, அதே போல் சிறுவாபுரி முருகப்பெருமான் கோவிலும் அப்படி தான். அதே போல் பெரும்பேடு முத்துக்குமார சுவாமியும் விவசாயம் பண்ணும்போது தான் கிடச்சி. இந்த முருகரும் ஏரி வத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரோட தலை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஏரியோட நீர் மட்டம் குறைய முருகப்பெருமான் இங்கே தெரிஞ்சு
இன்னைக்கு இங்க வந்து ஏரியோட நீர்மட்டம் குறைய குறைய முருகப்பெருமானோட தலை வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் குருக்கள் எல்லாமே இப்ப இவர் சொன்னார் அந்த வெள்ளத்திலயும் அந்த நீர்லயும் வந்து ஏரியிலயும் இங்க குருக்கள் போய் அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க, வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல முருகப்பெருமானோட அந்த தலையும் கிரீடம் தெரிஞ்சோ அதே இடத்துல இப்ப கோவிலா இருக்கு. குமரஞ்சேரி முருகப்பெருமான் கோவில் உலகம் ஃபுல்லா இருக்கிற முருகர் அடியார்களுக்கு சேர்க்கறதுல கார்த்தியை ஒரு கருவியா தேர்ந்தெடுத்திருக்காரு, என்னையும் ஒரு கருவியா தேர்ந்தெடுக்க. அதே போல குமரன் சொல்லி அவர் ஒரு நிருபர், அவர் என்னை தொடர்பு கொண்டு பல தடவை பேசியிருக்காரு. இவர் தனியா பேச அவர் தனியா பேச, நான் ரெண்டு பேருமே ஒரே கோவில் தான் சொல்றாங்கன்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த குமரஞ்சேரிக்கும் கும்முடி பூண்டிக்கும் எப்படி பேர் உருவாக்கமானது, என்னோட முருகர் ஆராய்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு முருகப்பெருமான் கொண்டு போவார் நம்புறேன். ஏன்னா மலேசியா முருகர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அற்புதத்தை முருகப்பெருமான் காட்டுவார்னு எதிர்பார்த்துட்டு அந்த அற்புதம் இதுதான், குமரஞ்சேரி முருகர். இதை பற்றி நான் தனியாக பெரிய ஒரு நேர்காணலில் பதிவு செய்கிறேன். உலகம் ஃபுல்லாக முருகர் அடியார்கள் எத்தனையோ பேர் பலவிதமான துன்பத்தில் இருக்காங்க. அதில் என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். பெரும்பாலான பிரச்சனை திருமணமாகலை, குழந்தைகள், இந்த ரெண்டு தான். ஸோ இந்த பாதிப்பு இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க புதன்கிழமை முருகப்பெருமான் வழிபடுங்க. அது எந்த முருகராக இருந்தாலும் சரி. குறிப்பாக குமரஞ்சேரி முருகர் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உத்தரவே வந்துச்சு. நான் முருகர் ஆராய்ச்சியில வந்து உணர்ந்த இந்த புதன்கிழமை விஷயத்த வந்து சொல்லலாமா வேண்டாமா, இது வந்து இந்த இயற்கை ரகசியம் அப்படியே இருக்கலாமா அப்படின்றப்போ இந்த கோவில் கிட்டத்தட்ட குழந்தை வரம் தர முருகப்பெருமானா தான் இருந்திருக்காரு. இது ஒரு பெரிய அதிசயம். இந்த ஒரு சிறு காணொலியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதே போல திருமணம் ஆகாதவங்க, கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாருமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபடுங்க. இந்த ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணி பாருங்க. நான் வந்து 100% சவாலை விட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இயற்கை முன்னாடி எப்பவும் யாரும் சவாலை விட்டு சொல்லக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயம் நடந்து நீங்களே முருக சாட்சியாக வந்து பதிவு செய்வீங்க, இதை நம்புகிறேன். ஸோ குமரஞ்சேரி முருகப்பெருமான் அபிஷேகம் முடிஞ்சு இப்போ அலங்காரத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. அந்த காணொலி எல்லாமே பதிவு செய்கிறேன். நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலோட இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு சொல்லணும்னா, எத்தனையோ கோயிலுக்கு நம்ம போவோம், முருகப்பெருமானை தூரத்துலேருந்து பார்ப்போம், இல்லை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலேருந்து பார்ப்போம். ஆனால் இங்கே பார்க்குற முருகர் வந்து இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குற பாக்கியம் வந்து சத்தியமாக நான் இது வரைக்கும் எந்த கோயிலையும் பார்த்ததில்லை. பாலாபிஷேகம் பண்ணுறப்போ முருகரே நம்ம எதிரில் நிற்கிற அளவுக்கு இருக்குது. அந்த பால் உடம்பு ஃபுல்லாக ஒரு மேலே பட்டு நிற்கும் போது கண் முன்னாடி நம்ம கல் சிலை தெரியல, முருகராக தான் தெரிகிறாரு. இந்த பாக்கியத்தை வந்து எல்லாருமே பாருங்கள். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து ஒரு பேர் வழக்கத்தில் இருந்திருக்கு. அதே போல் முருகப்பெருமானோட பழமையான பேர் வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் கண்டு உணர்ந்தேன். இதை நான் கண்டுபிடிச்சனோட முருகப்பெருமான் உணர்த்தினான் தான் சொல்லும். அகன் ஒரு பேர் இருந்திருக்கு, இன் அகன் ஒரு பேர் வந்து முருகப்பெருமானுக்கு பழமையான பேராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேர் வந்து குகன் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குமாரன் இருந்திருக்கு. அந்த குமாரன் தான் உலகம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு. ஸோ உலகம் முழுவதும் முருகருக்கு ஒரு பொதுவான ஒரு பேர் இருந்திருக்கு, குமாரன் இருந்திருக்கு. கர்நாடகாலையும் சரி, ஆந்திராலையும் சரி, கேரளாலையும் சரி, குமார சுவாமின்ற ஒரு பேரே இருந்திருக்கு. இதோட குமரஞ்சேரியோட என்ன தொடர்புனா, இந்த முருகனுக்கு குமாரசுவாமின் பேரோட தான் இந்த சிலையை வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். ஸோ குமரன் இது எல்லாமே முருகப்பெருமான் தொன்று தொட்டு வர பேர் தான். அதே போல் இந்த குமரஞ்சேரி கோயிலும் வெளியே தேர்றதுக்கு இந்த குமரன்ற ஒரு பேர் உள்ளவர் தான் ஒரு கருவியாக இருந்திருக்காது. கார்த்தியாக இருக்கட்டும், குமரனாக இருக்கட்டும், எல்லாமே முருகர் சக்தி இவங்களை செயல்படுத்த வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காணொலியில் நான் இது வரைக்கும் சொல்லலாமா வேண்டாமான்ற குழப்பத்தை அந்த எல்லா விஷயத்தையும் குமாரஞ்சேரி முருகர் உத்தரவு கொடுத்து நான் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கேன். முருகப்பெருமானோட பழமையான பேர் வந்து அகன். நிச்சயமாக இந்த பேருக்கு உண்டான விஷயத்தை எல்லாத்தையும் முருகப்பெருமானை எதிர்வரும் காலங்களை காட்டுவார். அதே போல் கர்நாடகாவில் குமார பர்வதம் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு முருகப்பெருமான் ஒரு பெரிய அதிசயம் பண்ண போகிறாரு. அதுவும் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் அடியார்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.